மீனராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செப்டம்பர் மாதம் 2025 மீனராசிக்கு பிரமாதமாக இருக்கணும். இல்லை உண்மையிலேயே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் போன மாதத்தை விட இந்த மாதம் ஏதாவது நல்லா இருக்குமா, அதை விட வருமானம் அதிகமாக இருக்குமாங்கிற மனோபாவம் தானே உங்களுக்கு வரும். வருமானம் இருக்கும், முதலீடுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இது இல்லை. செய்கிற தொழிலை செஞ்சிட்டே இருக்கலாம், அதில் லாபங்கள் 5 ரூபா 10 ரூபா கம்மியாகும். ஆனாலும் தொழிலை விட முடியாது, வியாபாரத்தை விட முடியாது, வேலையில் விட முடியாது. அந்த வேலையில் சலிப்பு வரும், உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்காது, அப்ரிசியேஷன் கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கடன் வாங்கினீங்க, என்ன நெருக்கடி பண்ணுறாங்க, இது இருக்கும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை மீட் அவுட் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. ஆக ரன்னிங் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே நார்மலாக ஸ்டாண்டர்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டை மீறும் பொழுது நீங்கள் பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டை மீறாதீங்க. வணக்கம் நேர்களே, மீனராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செப்டம்பர் மாதம் 2025 மீனராசிக்கு பிரமாதமாக இருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? மீனராசிக்கு தான் ஏற்கனவே ஜென்ம சனின்னு இருக்கு. மீனராசினா முதல்ல யார்? புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம், மொத்தம் 9 பாதங்கள். புரட்டாதிக்கு அதிபதி யார்? பகவான் குரு. எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் இருக்கார். எங்கே இருக்கார்? மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருந்தால் எங்கே பார்ப்பார்? உங்களுடைய விரயம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு 12ஆம் வீடுனா கும்பத்தை பார்ப்பார். சரி, அதை மட்டும் பார்க்குறாரா? மீனராசிக்கு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பாரியை பார்க்குறாரு. சரி, பரவாயில்ல. மீனராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. குருவோடைய 2 பார்வையும் ஒன்று 12ஐயும் 8ஐயும் பார்க்குறாரு. ஆனால் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஜீவனன்னா தொழில் ஸ்தானம், சாப்பாட்டிற்குரிய அந்த காலகட்டம். அதை குரு பகவான் பார்க்கிறார். கெடுத்துட மாட்டார். ஏன்னா ராசி தன்னுடைய ராசிக்காரனை தன்னுடைய ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் அவரை பாதுகாக்கும். அதே மாதிரி ஜென்ம சனியாச்சே, ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா? பல சிக்கல்கள் நீ சந்தித்து தான் ஆகணும். ஆனாலும் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செப்டம்பரில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் செப்டம்பரில் ஏன் பயப்பட வேண்டாம்னா, செப்டம்பரில் பகவான் சூரியன் 2 ராசியில் பிரவேசிக்கிறார். ஒன்று தான் வீடுங்கிற சிம்மத்தில் பிரவேசிக்கிறார். சிம்மத்தை விட்டுட்டு தன்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு நம்மளுடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் கண்ணியில் பாரு. இது 2மே நல்ல மாதங்கள். சிம்ம மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம், கன்னியா மாதம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம், இது 2லையுமே சூரியன் சம்பவிக்கும் பொழுது சூரியன் எங்கேயுமே போற்றப்படக்கூடியவராக இருப்பார். அப்போ சூரியன் மீனராசிக்கு 6ஆம் வீட்டுக்காரனாக இருந்தாலும் அவர் நல்ல நிலையில் இருக்கிறாரு, அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. பராக்கிரமங்களை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். அப்போ நமக்கு ஜென்ம சனிங்கிறதுனால அந்த பராக்கிரமங்களை காட்டாமல் இருக்க மாட்டோம், காட்டுவோம். அதனால் நமக்கு பலன்கள் வரும். ஒன்று சார், ஜோதிடத்தை 2 விதமாக பார்க்கலாம். பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். இப்போ நெகட்டிவாக பார்த்தா உங்களுக்கு ஜென்ம சனி இல்லை அப்படின்னு சொல்லிடணும். பாசிட்டிவாக பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்குது. இது குரு, ஏன்னா 9 கிரகங்களும் சேர்ந்தது தான் ஜாதகம். 9 கிரகம் சேர்ந்தால் ராசி பலன். அப்போ ஒரே வார்த்தையில் உங்களுக்கு 7.5 சனி இருக்குது, 15 ஜென்ம சனி இருக்குங்கிறத ஒரு வார்த்தையில் விட்டால் அது ஒரே நிமிஷம் போதுமானது. ஆனால் அது அப்படி இல்லை. மாதம் 30 நாளும் வரப்போது. 30 நாளும் சந்திரன் மாறிட்டே இருக்க போகிறாரு. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் மாறிட்டு வரும்போது ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு குரு பகவான் அனுகூலமாக இருக்கார். அதுக்கடுத்தது சூரிய பகவான் அனுகூலமாக இருக்கார். திரும்ப செவ்வாய் அனுகூலமாக இருக்கார். எப்படி 2-9க்கு வேண்டியவர் அஷ்டமஸ்தானத்தில் போட அனுகூலமாக சார் அப்படின்னா, மாதத்தின் முற்பகுதி 13ஆம் தேதி முடிய 7ஆம் இடத்துல இருக்கிறார். கன்னியில் தப்பில்லை. கன்னியிலேருந்து 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு துலாத்துக்கு வந்துடுறார். வந்தால் என்ன? அஷ்டமஸ்தானம். ஏன் துலாத்தில் வந்தால் மறைந்திருந்த பொருள்கள், மறைந்த லாபங்கள் வரும். நீண்ட நாள் வராத நிலுவைகள் சேரும். பொருள்கள் மேம்பாடு ஏற்படும். இந்த சிந்தனைகள் இந்த மீனராசிக்கு அதிகமாக ஒரு சூழலை உருவாக்கும். அப்போ நீண்ட நாளாக வரல சார், பணம் கொடுத்தேன், ரொம்ப நாளாச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 சனி தொடங்கலை. 7.5 சனிங்கிறது 3.5 வருஷமாக இருக்குது. அப்போ 3 வருஷமாக உங்களுக்கு இருந்த அந்த மாதிரியான பின்னடைவுகள்லாம் அது காலத்தின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த பின்னடைவுகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, மாற்று கருத்து எதுவுமே இல்லை. நல்ல விஷயத்தில் நல்ல விதமாக இருக்கும். என்ன நல்ல விஷயம்? மாற்று கருத்துனா என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதான் மாற்று கருத்து. எல்லாரும் 7.5 சனி, உங்களுக்கு ஜென்ம சனி, அவங்க அது பண்ணும் இதை பண்ணு சொல்கிறாங்களே சாருங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? அதான் மாற்று கருத்து. அதனால் உண்மையிலேயே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் போன மாதத்தை விட இந்த மாதம் ஏதாவது நல்லா இருக்குமா, அதை விட வருமானம் அதிகமாக இருக்குமாங்கிற மனோபாவம் தானே உங்களுக்கு வரும். வருமானம் இருக்கும். அந்த வருமானத்துக்கு வேண்டிய கிரகம் எது? பகவான் குருவும் சுக்கிரனும். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? நல்ல நிலையில் சூரியன் புதனோட சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் போகலாம். ஏன் போகலாம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவர் 7ஆம் பார்வையாக தனங்கிற 2ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. சரி, அது மட்டும் பார்க்குறாரா? 4ஆம் பார்வையாக துலாத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மறைந்திருந்த லாபம் வரணும் இல்லையா? என்ன மறைந்திருந்த நீண்ட நாள் வராத கடன்,
வரணும் இல்லையா, நிலுவையில் இருக்கிறது வரணும் இல்லையா, வரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக பெனிஃபிட்டபிளாக இருக்குது. இப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ மீனராசியை பொறுத்தவரையில் பாதச்சனி அப்படிங்கிற ஒன்றே, அதாவது ஜென்ம சனிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்காமல் நம்ம அதுக்கான ஒரு அதே மாதிரியான சிந்தனைகள் இடையூறாக இருக்குங்கிறத எடுத்துக்காமல் நமக்கு வருமானங்கள் அதிகரிக்குங்கிற நம்பிக்கையோட வருமானம். சரி, நான் ஒரு உயர் பதவியில் இருக்கேன், நிறைய நண்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க நிறைய பேர் மீனராசியில் இருக்காங்க. அப்போ நல்ல தொழில் பண்ணணும், தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான திட்டமிடல் வேணும். அப்போ எங்களுக்கு வந்து நிறைய இன்றைக்கெல்லாம் வந்து நான் அரசியலில் சோபிப்பேனா, அரசியலில் பெரிய செல்வாக்கு வருமா, அது அரசியலில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்குமா, அதில் வரக்கூடியது நிறைய பேர் என்கிட்ட மீனராசி நண்பர்கள் கேட்குறாங்க. அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் வருமானங்கள் அதிகரிக்குமா, நான் எந்த அளவுக்கு முன்னேற்றம் எடுப்பேன், அப்படிங்க முதலீடு போடலாமா. நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய மீனராசி நண்பர் இருக்காங்க, என்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானு கேட்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம சனி தான். முதலீடே பண்ணாத, வீட்டில் உட்காந்துக்கோ அப்படி சொல்கிறதா? கவனம், கையாளும் விதம், எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிற சூழல், இதுக்கெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியது அவசியம் ஏற்படும். அதனால் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக செப்டம்பர் மாதம் சாதகமான பலனை தரும். சாதகமான பலன்னா என்னென்ன வேணும்? சாதகம், நான் ஏதாவது முதலீடு பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடுகளை அதிகப்படுத்தலாமா, லாபம் அதிகமாக இருக்குமா, இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இது இல்லை. செய்கிற தொழிலை செஞ்சிட்டே இருக்கலாம், அதில் லாபங்கள் 5 ரூபா 10 ரூபா கம்மியாகும். பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். நான் போன மாதம் நான் வந்து ஒரு போயிட்டு இருந்தேன், அதை விட எனக்கு ஒரு 10-15% கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா அதை சரியாக டாலரேட் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து மனசோட சேர்ந்து பக்குவப்படுத்திங்க. அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் முதல்ல ஏற்கனவே தொழில்காரங்களை 7 நியாயமாக மீனராசிக்கு 10ஆம் வீடு 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் பார்க்குறாரு, அதில் தப்பு இல்லை. ஆனால் தனித்து நின்று பார்க்கும்பொழுது சில அவசியங்களோடு சேர்ந்த வருமானங்கள் தான் வரும். சலிப்புத்தன்மை மனசில் வரும், சலிச்சிக்கிறது ஒரு சூழல் வரும். என்னப்பா இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ தான் வருமானம் வருது, இந்த அளவுக்கு இல்லை, இது எனக்கு ரிட்டர்ன்ஸ் பத்தலை, நான் ஒர்க் பண்ணுற போடுற எஃபர்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸில் டெஃபினட்டாக இருக்கும். இது அன்அவைடபிள். ஆனால் அதனால் நீங்கள் அடுத்து உங்களுடைய முன்னேற்றங்களை தடைப்படும். நீங்கள் இதை வந்து வெக்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும். இதெல்லாம் இருந்தால் தான் ஜோதிடம், இதெல்லாம் இருந்தால் தான் ராசி பலன், இதெல்லாம் இருக்கும். என்னோடய எஃபர்ட்ஸுக்குள்ள ரிட்டர்ன்ஸ் இல்லை சார், நான் போடுற எஃபர்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேங்குது, எத்தனை பேர் சொல்கிறாங்க. எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க. மன உளைச்சல் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வராது. ஆனாலும் தொழிலை விட முடியாது, வியாபாரத்தை விட முடியாது, வேலையில் விட முடியாது. அந்த வேலையில் சலிப்பு வரும், உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்காது, அப்ரிசியேஷன் கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதெல்லாம் பண்ணுவார். ஆனாலும் உங்களுக்கு பொருளாதார சிக்கலை கொடுக்கலை அப்படின்னு மன நிறைவை ஏற்படுத்திங்க. பொருளாதார சிக்கல்னால் ஆசைக்கு அளவே இல்லை சார். ஆசையை நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்க. ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் 5 லட்சத்துக்கு ஆசைப்பட்றேன். 5 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்னா 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்றேன். 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படலாம். 10 லட்சம் ஆசைப்படலாமா? ஆசைப்படக்கூடாது. அது வந்து நிராசையாக போயிடும். இது நியாயமான ஆசையாக போகும். 5 லட்சன்றது 5.5 லட்சம் 50,000 சேர்த்து சம்பாதிக்கணுங்கிறது நியாயமான ஆசை. நிராசையாக போகக்கூடிய அதற்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மீனராசிக்கு வரும். ஏன் வரும்? தொழில்காரகன் தனிச்சு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ங்கிறது மனோநிலையை சித்தரிக்கிறது, சிந்தனையை சித்தரிக்கிறது, தனக்கு சுகம் வேணும்னு சித்தரிக்கிறது, எனக்கு இவ்வளோ வேணும்னு ஆசைப்படுறது. இதெல்லாம் 4ஆம் வீடு. அவர் எங்கே ஜீவனத்தில், அதனால் நான் போடுற எஃபர்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்ற மனசை எல்லா மீனராசியும் சொல்லுவீங்க. இது உறுதி. அதனால் இதை மாதிரி இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு ஆற்றல் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா டிஃபெக்ட் எங்கன்னா உற்சாக குறைபாடு எங்கே வரும்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலன்னா உற்சாக குறை வந்துடும். ஆனால் எதிர்பார்த்த அளவு கிடைச்சா ஜோதிடமே கிடையாது. அப்போ எதிர்பார்க்கக்கூடிய அளவு நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் ஆகாதுங்கிற சொல்கிறது தான் என்னோடய வேலை. இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனசை பக்குவப்படுத்திங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடருடைய வேலை. பக்குவப்படுத்தணும் சார். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இல்லாமல் அஸ்ட்ராலஜி இல்லை. அஸ்ட்ராலஜிங்கிறது சைக்காலஜியோட பின்னி பிணைக்கப்பட்டது. இதான் லாஜிக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடரையும் உங்களுக்கு பிடிக்கும், ஜோதிடத்தையும் பிடிக்கும். அப்போ ஜோதிடர் கரெக்டாக லாஜிக்காக பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா, இது மீனராசி, இது ஜென்மசனி, இல்லை நாளில் குரு பகவான் இப்படி தான் இருப்பார், இவர் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம் பார்க்கும்போது இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல சொன்னீங்களே சூரியன் ஆற்றல் மிகுதி பிரகாசம், அதை தான் சொல்கிறேன்.
இந்த மாதிரியான இதை எதிர்கொள்ள வேண்டிய சக்தி உங்களுக்கு இருக்கணும்ல, சக்தின்னு சொன்னேன். அந்த பிரகாசம் வரணும்ல, எதிர்கொள்ள சக்தி வேணும் இல்லையா? இதுதான் சமயோஜிதம்னு சொல்லுவோம். சமயத்துக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி அந்த யோசனையை பயன்படுத்திக்கணும். அதான் சமயோஜிதம்னு பேர். இந்த சமயோஜிதம் தான் சொன்னேன். சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாரு. அதில் சமயோஜித புத்தியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சமயோஜித புத்தினா ஜோதிடத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறது தான் சமயோஜித புத்தி. அதனால் நமக்கு தேவை மிகுதிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தேவை ஃபில்ஃபில் ஆகணும்னா அதற்குத்தான திட்டமிடல் அவசியமாக இருக்கணும். அந்த திட்டமிடலுங்கிறது என்னென்னா, இப்போ இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்ஃபில் ஆகாது, கவலைப்படாதீங்க, நல்லதாகவே இருக்கும். அதற்கான சூழல் உருவாகும். சூழல் எப்போ உருவாகும் அப்படிங்கிற கேள்வி நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த பிளானட்ஸ் மாறும்பொழுது அதுக்கான சூழ்நிலை வரும். இன்றைய சூழல் செப்டம்பரில் இப்படி தான் இருக்கும். செவ்வாய் மீனராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன், அது பாக்யாதிபதி, நீண்ட நிலுவைகள் வரணும், ஏற்கனவே கொடுத்தது வரணும், இதெல்லாம் வந்துடும். என்ன நெருக்கடி பண்ணுறாங்க, கடன் வாங்கினீங்க, என்ன நெருக்கடி பண்ணுறாங்க, இது இருக்கும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை மீட் அவுட் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. இப்போ கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்கும்? நியாயமாக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அந்த டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பொழுது அதில் ஃபில்ஃபில் ஆகலைன்னா சில வருத்தங்கள் வரும். அதை மீண்டும் நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். அதை பெருசுப்படுத்தாதீங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த மீனராசி என்பவர்கள் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம், பெருசுப்படுத்தாதீங்க. சரி, நானும் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கும் மேல் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதுதான் பெருசுப்படுத்தாதீங்க. யாராக இருந்தாலும் பெருசுப்படுத்தாதீங்க, நல்லா இருக்காது. தன் பெற்ற குழந்தைங்களால் ஆதாயம் அணிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அது ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. சின்ன சின்ன காலப்போக்கில் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெருத்த முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் அவசியம் இல்லை. பெருத்த முதலீடுகள்லாம் திரும்ப சொல்கிறேன், ரன்னிங் கேபிட்டல்ஸ்ங்கிறது அவசியம், ரன்னிங் ஸ்டாக்குங்கிறது அவசியம். அது தொழிலை பாதிச்சிடக்கூடாது. தொழிலை பாதிக்கிறதுக்கு மீறி, தொழிலை பாதிக்காமல் இருந்தும் நாம் பெருசாக முதலீடு பண்ணி அதை ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்களே, அது தப்பு, அது தப்பு, அது தப்பு, அது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த சூழலை பண்ணும்போது என்னென்ன நஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். ஆக ரன்னிங் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே நார்மலாக ஸ்டாண்டர்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டை மீறும் பொழுது நீங்கள் பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டை மீறாதீங்க. ஸோ தட் என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, 2 விஷயத்தை புரிகிறேன். இந்த மீனராசிக்கு இதுதான் அப்படிங்கிறது ஒன்று. இதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்காங்க, புரட்டாதி நட்சத்திரம் இருக்காங்க. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு விதமான பலன், உத்திரட்டாதிக்கு ஒரு விதமான பலன், இப்போ ரேவதிக்கு ஒரு விதமான. ரேவதி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 60 வயதை தொடர்ந்தவங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு இயல்பாக 7வது தசையாக வரும் ராகு தசை, அனுகூலம் தராது. ஏன்னா ராகு எங்கே இருக்கிறாரு? 12ல் இருக்கிறார். 12ல் இருந்தால் விரயமாக இருக்கும், அவங்களுக்கே விரயம் வரும், அவங்களே விரயமாக, அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடும். சரி, இப்போ நம்ம அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிலாம் சொல்கிறீங்க, திரும்ப உத்திரட்டாதிக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ நிறைய இருக்கு இல்லைங்களா? இங்கே தான் திரும்ப நீங்கள் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பொது பலன், இது இருக்கட்டும். இதை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது பிறந்த ஜாதகம். அந்த பிறந்த ஜாதகத்தில் பிளானட்ஸ் நல்லா இருக்கும். இந்த பிளானட்ஸ் எங்கே உட்காடுறாங்க? ஆதிபத்திய பலன். இன்ன லக்னத்துக்கு இன்ன பலனை இவர் கொடுத்தாகணுங்கிறது விதி. அது மூல நூல்கள், ஜோதிட விதி, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை இதுதான் பேசுமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஒரு கை தட்டின ஓசையிலே 2 கை தட்டணுன்னா இதுவும் பார்த்துக்கணும், அதுவும் பார்த்துக்கணும். 2ஐயும் பார்க்கும்போது என்ன ஆகிடுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இதுதான் தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிப்பா, கோல்சாலத்தில் கொஞ்சம் அணுகல் இல்லை, எனக்கு ஜென்ம சனி தான், ஆனால் இங்கே நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்கிறார், அவர் உத்தரவாதம் தரார், ஆகியனால அதை நம்பி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான உத்தரவாதத்தை ஒரு ஜோதிடர் தரணும். ஏன்னா இது 70% தீர்மானிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ஜனன ஜாதகம், தட் இஸ் பிறந்த ஜாதகம். 30% ராசி, 30% ராசி. ஏன்னா ராசியில் 3 நட்சத்திரம் உண்டு. 3 நட்சத்திரத்துக்கு ஒரே ராசி தான். ஆனால் வயதுகள் வித்தியாசப்படும் பொழுது ராசிகள் மாறாது, ஆனால் ராசிக்குரிய பலன்கள் மாறும். எப்படி மாறும்? அங்கே தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும். தசாபுக்தி இப்போ முதல்ல சொன்னீங்களா, ராகு தசை அனுகூலம், 7வது தசையாக ராகு தசை அனுகூலம் இருக்காது. ஏன்னா புதன் தசையில் பிறக்கிறவங்க புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அனுகூலம் இருக்காது. அதேமாரி உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு சில நட்சத்திரங்கள் அனுகூலத்தை கொடுக்குமா கொடுக்காதான்னு தீர்மானிக்க வேண்டிய அவசியம். அதே புரட்டாதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சுக்கிரதசை அனுகூலம் இருக்காதுங்கிறது அவசியம். இப்படி உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க கேதசை அனுகூலம் இருக்காதுங்கிறது அவசியம். இதெல்லாம் எப்போ நம்ம முடிவு பண்ணணும்? தீர்மானமாக அந்த ஜோதிடத்தை 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து அதில் நன்மையாக தீமையாங்கிறது கணக்கிட்டு இதை தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி மட்டுமே நீங்கள் டிசிஷன் அத்தாரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மீனராசியை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதம் எதிர்விதமான பலன்கள் குறைந்தாலும்
நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆகணும். அந்த எதிர்நீச்சல்ங்கிறது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குமா? டெஃபினட்டாக பலனுள்ள, கவலையப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படுங்க. உடலை கவனமாக பார்த்துங்க. இரவு நேர பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இரவு நேர பிரயாணங்கள் இப்போதைக்கு வேண்டாம். சில விபத்து காலங்கள்னு உண்டு. அது இந்த காலகட்டத்தில் விபத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா எந்த விதமான சிக்கல் இல்லை. அதனால் ஒத்து போங்க. கருத்து வேற்றுமைகள் வராமல் இருக்க பார்த்துங்க. அடுத்தவங்க கருத்தை அங்கீகரிங்க. அவங்களோட ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் கொண்டு போங்க. அது நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தன் பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம். ஒருத்தர் மியூச்சுவலாக அவர் வார்த்தைக்கு அங்கீகரித்து அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் இந்த நாங்கள் கொடுக்க செப்டம்பருக்கான டிப்ஸு. சரிங்களா? ஆகையினால செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபடணும், சனி பகவானை வழிபடணும். ஒரே நாளில் 2 கிரகங்களும் வியாழக்கிழமை போனீங்க சனி பார்க்கலாம், சனிக்கிழமை போனால் குருவை பார்க்கலாம். விசேஷமாக இருக்கும். மீனராசியை பொறுத்தளவில் வடமேற்கு திசை சிறப்பாகவும், மஞ்சள் ஊதா உங்களுக்கு சிறந்த பலனையும், கூட இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நல்லதே செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிங்க. அந்நிய நாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல எல்லோ சஃபயர் சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. இல்லைன்னா எல்லோ சஃபயர் சொல்லக்கூடிய நேச்சுரல் புஷ்பராகத்தை யூஸ் பண்ணுங்கள். நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.